ஏன்னா இப்ப அங்க வாங்கின ஒருத்தர் என்ன நிலைமை, அவனுடைய புலம்பல் என்ன, அவன் கஷ்டம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. என்னன்னா நம்பர் 1, அதாவது அவன் லோன் போட்டு தான் வாங்கியிருக்கான். கிட்டத்தட்ட அந்த 2036 வீடுல 1500 வீடுகளுக்கு மேல லோன் தான் போட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இந்த லோன் போட்டு வாங்கவும் லோன் எப்படி தருவான் யோசிங்க. பேங்க்ல போய் லோனு வீடு வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா, வீடு பார்ப்பான், வீட்டுக்கு வேல்யூவேஷன் என்னன்னு பார்ப்பான், வீட்டுக்கு ஆன் பார் வேல்யூவேஷன் இப்போ என்ன இருக்கு, அதாவது மார்க்கெட் ரேட் என்ன, அதே நேரத்தில் வந்து வேல்யூவேஷன் என்ன அப்படின்னு பார்ப்பான். ரியல் சிவில் வேல்யூவேஷன் என்ன, மார்க்கெட் ரேட்னு பார்ப்பான். சிவில் வேல்யூவேஷன் எடுத்துக்குவான். எடுத்துட்டு இதுக்கு அவனால எவ்வளவு லோன் தர முடியும், நீங்க வந்து டவுன் பேமெண்ட் எவ்வளவு பண்ணணும், அவன் கொடுக்குற லோன் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்க இஎம்ஐ பே பண்ணணும், எவ்வளவு வட்டி தரான், எல்லாத்தையும் அவன் பிளான் பண்ணி கொலேட்டர் எதை வைப்பான், அந்த வீட்டை தான் கொலேட்டர் வைப்பான். நீங்க ஒருவேளை கட்ட முடியாம போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்டை ஜப்தி பண்ணிடுவான். வீட்டை ஜப்தி பண்ணி வீட்டை ஏலத்துல விடுவான். இதுதான் ரூல். இப்போ நீங்க யோசிங்க, இந்த 2500 வீடு பட்டா இல்லாத புறம்போக்கு நடத்துல கட்டியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, அந்த பேங்க் என்ன பண்றான், அந்த கொலேட்டரை ஃபுல்லா பாஸ் பண்றான். இந்த லோனுக்கான இந்த பர்டிகுலர் கொலேட்டர் வந்து செல்லாது அப்படின்றான். அப்போ செல்லாது அப்படின்னா நீங்க அவனுக்கு, அதாவது அவன் உங்களுக்கு எவ்வளவு லோன் கொடுத்துருப்பான், அந்த வீடை மொத்தமா முடிக்கிறது லோன் கொடுத்துருவாங்க, அதை ஃபுல்லா நீங்க திருப்பி கட்டணும், கட்டியே ஆகணும். அதாவது நீங்க வாங்கி குடிப்போனீங்க தெரியுமா, அந்த வீடும் உங்களுக்கு கிடையாது, நீங்க அதுக்காக லோன் வாங்கி கொடுத்தீங்க தெரியுமா, அந்த லோனும் நீங்க திருப்பி அடைக்கணும். எப்படி? அதாவது ஒண்ணுமே இல்லை, நீங்க சும்மா அதாவது இருந்தீங்க, இருக்கும்போது ஒருத்தவங்கிட்ட வந்தா இந்த பொருளை வச்சுக்கோ அப்படின்னா இதுக்கு எவ்வளவு கட்டணும் அப்படின்னா 2000 ஒரு 1000 ரூபாய் கட்டணும், ஒரு பேச்சுக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டணும் அப்படின்னா நீங்க ஒரு சொந்தக்காரன் ஒரு 1000 ரூபாய் வாங்கி கொடுக்குறீங்க, இந்த பொருள் உங்கள்கிட்ட வந்துருது, அந்த பொருள் உங்க கையில வந்தோடனே காத்தா பறந்துருது. இப்ப சொந்தக்காரன் உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்க, அந்த 1000 ரூபாய்க்கு வாங்கினப்ப அந்த 1000 ரூபாய் கொடு அப்படின்றான். இவ்வளவுதான் சிம்பிள். நீங்க ஒருத்தர் கடன் வாங்கினீங்க, கடன் வாங்கி வீட்டை வாங்கினீங்க, வீடு உங்களுக்கு கிடையாதுன்னு கோர்ட்டு சொல்லிருச்சு, கடன் கொடுத்தா இப்ப கடன் கேட்கறான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளா மாட்டிட்டு முடிக்கிறானுங்க. இதெல்லாம் யாரு, எல்லாம் படிச்சவனுங்க, மெத்த படிச்சவனுங்க, பேசுறது பூரா இங்கிலீஷ் தான். முனி நாட்கள் எப்போ இங்கிலீஷ் வச்சு சுத்துறவனுங்க இப்படி மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு முடிக்கிறானுங்க.